பவன் கல்யாண், கிறிஸ் ஜகர்லமுடி மற்றும் கீரவாணி இந்த மெகா கூட்டணி ஒன்றிணையும் போது எதிர்பார்ப்புகள் அதிகமாகத்தான் இருக்கும். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பவன் கல்யாண் ஹரிஹர வீரமல்லு படத்தின் மூலமாக ரசிகர்களை வென்றாரா? பார்ப்போம். ஒரு திருட்டு கதையை வரலாற்று கதையாக மாற்ற இயக்குனர் முயற்சி செய்திருக்கிறார். திருடனாக வரும் வீரமல்லு பணக்காரர்களிடமிருந்து திருடி இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் நல்ல திருடன். நவாப்புக்கு சேர வேண்டிய வைரங்களை திருடி ஏழைகளுக்கு கொடுக்கிறார். ஒரு கட்டத்தில் நவாப்பிடம் சிக்க நவாப்போ தண்டனை கொடுக்காமல் மல்லுவிடம் ஒரு டீல் போடுகிறார். அதாவது அவுரங்கசீப்பின் டெல்லி செங்கோட்டையில் உள்ள விலை மதிப்பில்லாத கோகினூர் வைரத்தை திருடி வர சொல்ல ஓகே சொல்லிவிட்டு கூட்டத்துடன் மல்லு டெல்லிக்கு பயணம் செய்கிறார். கோகினூரை திருடினாரா? ஆனால் கதாநாயகனின் நோக்கம் அது மட்டும் கிடையாது. அவுரங்கசீப்புக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு என்பதற்கு விடை கொடுக்கும் முதல் பக்கத்தில் அல்ல, 2ஆம் பாகத்தில். நீண்ட நாட்களுக்கு பிறகு திரையில் தோன்றியதால் பவன் ரசிகர்களை ஏமாற்றாமல் செம ட்ரீட் கொடுத்திருக்கிறார். முதல் பாதியில் வீரமல்லு ராபின்ஹுட்டை போல வெளுத்து வாங்குகிறார். ஆரம்பத்தில் முஸ்லிம் தவறானவர்கள் என்று சித்தரித்த இயக்குனர் பிறகு இந்துக்களை கொடுமைப்படுத்தும் போது இந்துக்களும் தவறானவர்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் படத்தில் மத கலவரம் செய்திருக்கிறார். முதல் பாதி விறுவிறுப்பாக சென்றாலும் 2ஆம் பாதி இழுவை. செகண்ட் ஹாஃபில் இயக்குனர் எஃபோர்ட் போட்டிருந்தால் பட்ட கஷ்டம் வீணா போயிருக்காது. பவன் நடிப்பு படத்தை நங்கூரம் போல நிற்க வைத்திருக்கிறது. வீரமல்லு முதல் பாதியில் ஆந்திரா உச்சாரிப்பில் இருந்து 2ஆம் பாதியில் தெலுங்கானா பேச்சு வழக்கிற்கு மாறுவது நெருடல். கீரவாணியின் எழுச்சியூட்டும் பின்னணி இசை சிறப்பு. ஆனால் திரைக்கதையில் இருக்கும் ஓட்டையால் இசை நழுவி செல்கிறது. VFX குறிப்பாக 2ஆம் பாதியில் வெந்தும் வேகாமலும் இருக்கிறது. பஞ்சமியாக நிதி அகர்வால் வீரமல்லுவின் கூட்டணியில் சேரும் ஒரு தேவதாசியின் மகள். உணர்ச்சி பூர்வமான பாத்திரமாக இருந்தாலும் பெரும்பாலும் அழகு பதுமையாக மட்டுமே காட்டியிருக்கிறார்கள். அவுரங்கசீப்பாக வரும் பாபி தியோல் அநியாயத்திற்கு அச்சுறுத்தி செல்கிறார். சத்யராஜ், நாசர், சச்சின் கெடேகர், சுப்பராஜு, சுனில், ரகுபாபு மற்றும் கோட்டா ஸ்ரீனிவாசராவ் உள்ளிட்ட பிற நடிகர்களுக்கு நடிக்க வாய்ப்பில்லை. கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் பவன் கல்யாண் மட்டுமே இறக்கிட்டார். பிரம்மாண்டமாக உருவெடுத்த திரைக்காவியத்தை ரசிகர்கள் கழி ஊத்துற மாதிரி பண்ணிட்டார் இயக்குனர். இயக்கம் கைமாறியதன் விளைவாக கூட இருக்கலாம். முதல் பாகத்தில் செய்த தவறை 2ஆம் பாகத்தில் செய்யாமல் இருந்தால் வெற்ற சஸ்பென்ஸுக்கு வஞ்சனை இல்லாமல் ரசிகர்களும் பார்ப்பாங்க.